வந்துட்டானே. ஓடா நொப்பமுண்டை தம்பி, இந்த பழி வாங்குறதெல்லாம் வைக்கக்கூடாது. சேவிங் பண்ணிக்கிட்டு அறையுவேன் இல்லை, அதை இது பண்ணுறா. போடா போடா தங்க, இப்படி எப்பயுமே வைக்கக்கூடாதுடா. இழிச்சு வைக்கக்கூடாது. லென்த் ஓஸ்லாம் கிடையாது. இந்த வயரு கொஞ்சம் ஆமாம் சிங்க, அப்படி அடிங்க. கலை பல்ல உடச்சு விட்டான்டா பேப்பயமே. நம்ம தம்பி தான், சித்தி மயந்தான், புத்தி சரியில்லை. ஹலோ, இதான பூஜாரி? ஒழுங்கா அங்கிட்டு போயிடு, வஞ்சுருவேன். போடாங்கிட்டு அதில் பூஜாரி சாமி கும்பிட யார் வந்தாலும் தலையில் கொஞ்சமாக போடு. 1/2 கிலோ விபூதியை போட்டு தலையில் அடிக்கிற. நானும் கோடாங்கினேன், நீர் வராமல் செஞ்சு விடுவேன். அப்புறம் இப்படியும் போக மாட்டேன், பொம்பளை வாடகைக்கு தரான்டா. அங்கனே டேப் அடிக்கிறேன் பாரு. உண்மையிலே மைசெட் சிறிய அம்மன் மைசெட்டில் வேலை ஆக்கிற ஆளு பூரா மாடுபிடி வீரர்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. நீ மாடு பிடிப்பியாக்க? என் பொட்டை மாட்டில் தவுவேன். நீர் கசிவு அதிகமாக இருக்கும்ல. ஹலோ, சாமியை கூப்பிடுமா? ஹலோ, இன்னும் கொஞ்சம் இன்னரு சும்மா வைங்க, நம்ம ஊர் தானே. யாரா பிள்ளைய அப்படி தூக்கிட்டு போறியா? போத்தா போய் படுத்தா. ஓடிரு. ஹலோ, ஒத்த நல்ல பணமரம்மா என் முனியாண்டிக்கு ஒத்த நல்ல பணமரமாய் கலங்கடி தாம்படுங்க கல்லியறி உடமரத்தை வெட்டி கொஞ்ச நேரம் தெற்கு பட்டியில உள்ள இந்த ஜாமியெல்லாம் கூட்டிக்கிட்டு நீ அரும்பு குறையாம கொஞ்ச நேரம் எந்திரி அரடி விச்சருவா. எப்ப பாட்டேன் முட்டேன் சொல்லி அடிச்ச முடியருவா. நாடு மலையாள நாடு கர்பாய். உன்னைய மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா கருப்பு. ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில வந்த ஜாமி 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 ஜாமி. என் 18ஆம் படி பெரிய கருப்பு கொண்டப்பன் ஆக்கியப்பட்டியில உள்ள காஞ்சிவன சாமியும் இந்த முளக்கொட்டு அம்மனையும் கூட்டிக்கிட்டு இந்த கூட்டத்துல எந்த மணிய மேல எங்க ஆத்தாவும் என் கருப்பனும் குடியிருக்க அன்னை தந்தை தான் வணங்கிய சாமி தான்டா இந்த ஊர்ல. அன்னை தந்தை நான் வணங்கி
பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான வீர தமிழர்களே, வீர தமிழச்சிகளே, உங்கள் அத்தனை பேருக்கு எம்கேஆரின் இரவு வணக்கம். 2 வாரத்தில் முடிஞ்சு போச்சு. காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய பக்கம் அப்படிலாம் சொன்னோம்னா முடிஞ்சு போச்சு. எல்லாமே தமிழ்லேயும் தமிழச்சி முடிஞ்சு. ஆப்போ பொன்னாட பார்த்தனமா விழா கமிட்டி. நீ என்னடா சொல்கிற முண்டை? நாடக அமைப்பாளர் எவனாவது இப்படி சாஞ்சிக்கிட்டு இருப்பான சிட்டுக்குருவி மாதிரி. வாங்க சிங்க. விழா கமிட்டி வந்து பொன்னாட போடுங்க. ஊட வருவிய பொம்பளையை கட்டி பிடிக்கும் போது வரக்கூடாது. கட்டி பிடிச்சிட்டாலும் நக்கின மாதிரி தான் இருக்கு. நான் கட்டியே பிடிக்க மாட்டேன். நீ வேணா கொட்டி பிடிச்சிட்டு போறியா? 70 ரூபாதே. எங்கள் அண்ணன் தான் பெரியப்பா மை. நான் வாசிக்கிறேன் மாமா. கொண்டப்பநாயக்கம்பட்டி தெற்குப்பட்டி கிராமத்தில் உள்ள காஞ்சி பணம் முளைக்கோட்டை அம்மன் இந்த ஜாமியை கும்பிடக்கூடிய இந்த உறவுகள் சார்பாக இங்கே ஹார்மோனி தோன்றுக்க அன்பு தம்பி வக்கனா குண்டு தம்பி கருப்புசாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே மிருதங்கத்துக்கும் தோப்பூர் என் தம்பி மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த மைச்செட்டு இந்த நேம கொஞ்சம் கட்டிங் திரிய விடுப்பா. இங்கே எரிஞ்சு இப்போ இங்கிட்டு போயிடுச்சுடா. கம்பியை லைட்டாக முறுக்கி விடு சிங்கம். ஆள்றவத்தில் இருக்கும் மணிக்கு ஒரு அடி அடிப்பேன். மணி வேலு அவனுக்கு மட்டும் பொத்தி விடுங்க பூ. ஆமாம், அந்த அவன்தேன் மணிவேல் வெள்ளச்சட்டை ஓட்டுக்குறார். பெரிய கவர்மெண்ட் ஜாப் மாதிரி. காலையில் வாத்தா முண்டை உளுந்த வடைக்கு அடிச்சுக்கிட்டு கிடப்பேன். தாளம் இருக்கும் பெரும் கொண்ட தின்னிக்குதி மயன் மகேந்திரன். அவன் என்ன ரணதுங்காவா? அன்பு அண்ணன் திரைப்பட நடிகர் எம்கேஆர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். சால்வை வேணா, துண்டு இருந்தா போடுங்க. இந்த கிளம்பிட்டால பாண்டா தம்பி கொடூரமா. பாண்டாந்தூரா காணாவன எங்க போயிட்டேன்? இந்த நாடகத்தின் அமைப்பாளர் தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கிருக்கின்ற காலை எங்களது கொண்டப்பநாயக்கம்பட்டி தெற்குப்பட்டி காஞ்சிவண்ணம் முளைக்கோட்டை அம்மனுடைய காலை. அந்த காளையை பிடித்து வந்த என் தம்பி நாடக அமைப்பாளர் எங்களது மகேந்திர பூபதி என் அன்பு தம்பி வடமாடு வர்ணனையாளர் புகழ் என் அன்பு தம்பி மகேந்திர பூபதி அவர்களுக்கு இந்த விழா குழுவின் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அம்பளாரும் அம்பளை கொண்டு வாங்க, மேலே வாங்க, வாங்க 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 வாங்கப்பா அப்பு வாங்க. ஆமா அவங்களே நாங்கெல்லாம் கிடையாது. ஆமா அவங்களே எல்லாமே. அப்புறம் என்ன வாங்க. இந்த அண்ணன் என்ன பேச விட மாட்டேங்குது. ஏன் பெரியவங்க இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் 4 ரூபாயை பார்த்தவங்க. இப்போ நம்ம ஊரம் லேடிஸ் காலை பார்க்குறேன். அவ்வளோதான், 4 ரூபா கால். பூசாரிக்கு பரவரந்தே இருக்கு இப்போ. ஆனால் உட்காருவேன் நல்ல சின்னத்தவளை மாதிரி. அதே கப்ளிங்க வாடகைக்கு தர்ற. என் அன்பு தம்பி ரேக்கலா ரேஸ் புகழ் நான் கண்டு ரசித்த ஒரு வீர தமிழன் தம்பி பிரேம் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். தம்பி பிரேம வந்தலேருந்து அண்ணன் கேட்குறேன், உன்னையே காணா. பாப்பா தாருக்கம் போட வாடா. ஒருத்தனை குத்தணும்டா. எங்க அண்ணன் இந்த கோவப்பட்டுச்சுன்னா அவ்வளோதான். சித்தப்பா எது சித்தப்பா? என்ன சித்தப்பா? சித்தப்பா சித்தப்பா என்னை லேடிஸ் நினைச்சிருச்சு எங்க அப்பா. சேவிங் பண்ணியிருந்தேன்னா என்னை பேக் ஷாட் அடிச்சிருப்பேன். எங்க அப்பா தான் பழைய சீமக்கல்ல அடிக்கும் போது சவுண்டு கர்ச்சான்னு கேட்கும். அதுலேருந்து வந்ததாண்டா திரைப்பட மியூசிக்கு. தரிசிக் பாண்டி ஆடியோ தெற்குப்பட்டி வாங்க தங்க அள்ளிட்டானே பச்சை வேட்டி சிங்கா வா கட்டி பிடிச்சிக்க வா.
மடுவு டச் பண்ணாம ஏன்னா டச் பண்ணும்போது உண்ணி கிடைக்கும். அப்பே மாதிரியே முறைச்சிக்கிட்டே இருக்கு. என்ன கேமரா கேமரா சாமியான பந்தல், சாமியான பந்தல் அதை பிரிச்சுட்டு வாங்க. சாமியார் பந்தல் இங்கே தான் கிடந்தியா என் தெய்வமே. மைக்கெல்லாம் உடச்சு விட்டு போ, உடச்சு விட்டு தெண்டம் கட்டு. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே. புது மேடைக்கு அதுக்கும் முனி ஓட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி நீங்க ரூம் பாயா இருங்க. பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்தி எங்களை வளர்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகள் சார்பாக இந்த பொன்னாடையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இன்னும் யாரும் பொன்னாடை ஓத்துறாப்புல இருந்தா வாங்க. பாதி நேரம் வந்து போடக்கூடாது, ஏன்னா டூட்டின்னு கரெக்டாக இருக்கணும். இந்த அலைகடல் மாதிரி இந்த கூட்டம் மேடைக்கு தகுந்த இடமில்லை என்று சொன்னேன். அடுத்த வருஷம் என்ன பண்ணுறோம்னா இந்த ரோட்டை பேத்துறான். ஒன்றுக்கு இருக்க அந்த இதுக்குள்ளே போகிறேன். அது என்னதுப்பா கால்வாயாடா? கரெக்டாக ஒன்றுக்கு இருக்க உட்காரு 4 பேர் சேசுன்ட்டேன். அப்போ நினச்சேன் அந்த 4 பேர் தான் நாடகத்தை கிடக்கிற வேண்டும். எங்கே பார்த்தாலும் சேசுன்ட்டேன். கலை ஊறுகாய் நக்கிற சவுண்டராக கேட்குது, உச்சி உச்சின்னு கேட்குது. ஆனால் பூசாரி நல்லா அடிப்போலையா. ஏய் பூஜாரி என்ன லேஜா நினைக்கிறிய? பூஜாரி இன்னைக்கு சொல்கிறேன் பூஜாரி, நாங்களும் கோடாங்கிதேன், நாங்களும் எல்லா சாமியும் கும்பிடுவீங்கதேன். அதே மாதிரி ஏழை வாழை பணக்காரன் நடுத்தர மக்கள் பார்க்காம விபூதி கொடுங்க, பிரசாதம் கொடுங்க. அந்த தட்டில் காசு ஓட்டா தானப்பா அந்த கற்பூரத்தை அப்படி காட்டுறாங்க. 10 ரூபா ஓட்டா சூடத்தோடு அதை சுட்டு கையில் வெந்து போக. ஒரு 100 ரூபாயை போடு. ஏய் அண்ணே சாமி அங்கே பாருங்க, அம்பாளை பாருங்கோ, ஜண்டா கட்டா 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 நல்லா பாருங்க. அங்கே ஒருத்தர் மறைச்சிக்கிட்டு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். டேய் கண்டால் பண்ணி தள்ளுறா, அண்ணன் பார்த்துக்கிட்டு இருக்காரு, சாமியை மறைக்கிறேன். 500 ரூபா போடு. இங்கே வேணாம், அம்மாள் பக்கத்துலேயே உட்காருங்கோ. சாமி பக்கத்தில் ஒரு 5000 கொடு. கொஞ்சம் வீட்டுக்கு போங்க, சிலையை தூக்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் அலையக்கூடாது. சாமியை உங்களுக்கு தான். ஏன்னா மத்தையும் வந்து கூப்பிட்டா என்ன சொல்லுவேன், நான் ஸ்க்ரீனை அடிச்சுக்கிருவேன் 1 வாரத்துக்கு. நீ அப்படி செய்வேக்க, அப்படியே இருக்கிற. தெய்வம் என்பது பொது. இன்று தமிழகத்திலே காஜி இருக்கிறாள் மட்டும்தான் வணங்க முடியுது சாமியை. ஆனால் அந்த கோயிலை கட்ட பாடுபட்டவன் என் பாமர தமிழன். கை தட்டலாம். இன்னைக்கு மேலூர் தெற்குப்பட்டியில் மீட்டிங் தான். என்ன பண்றது எனக்கே தெரியல. யாரா பார்த்தாலும் போட்டோ எடுக்க வர்றதெல்லாம் பூரா நிறவோதில் வர்ற. ஒரே ஒரு விஷயம், நானும் விவசாய மகந்தேன், எனக்கு ரோஜா எல்லாமே இருக்கு. நான் சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தேன். இது மதுரை மாவட்டம், சரிதானே? எவ்வளோ கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். போட்டோ எடுக்க வர்றாள், சரக்கடி முத்தம் கொடு. அதில் ஏன் கணேஷ் போல போட்டு வர்ற? ஏன் வர்ற? அனாதை செத்து போச்சுன்னா என் பிள்ளை விட்டு யாராப்பா உமா. அதுலேயும் போட்டோ அப்படி எடுக்கும்போது அன்னைக்கு ஒருத்தன் சொன்னேன் பாரு, 1/2 மணி நேரம் தலையை தூக்குனேன்ட்டேன், இறக்குண்டேன், இப்படின்ட்டேன், சிரின்ட்டேன், படக்குன்னு அத்தாடி டவர்ல இருந்து ஓடிட்டான்டா. போட்டாவுக்கு எதுக்குடா டவரு? எதுல திர்ற? புறா எதுல திர்ற? கவட்டில் திர்றேன். புறா அதிரசம், உளுந்த வடை, சுபியம், வாவோடு, மைனா குஞ்சு. ஏலம் கேட்கலாம். கதிரச்சி மையம் 500, மைனா குஞ்சு. இங்கிட்டு அழகர் மையம் 100, கிண்ணா 2000. ஐயாட்ட வாங்குறா. யானை 5000. அந்த யானை எலி செஞ்சதுல செத்து போச்சுடா. பேசாம இருங்க. அதே மாதிரி அன்பு உறவுகளே, பெத்த தாய் தகப்பனுக்கு ஒன்று சொல்றேன் மேடையில், உங்க பிள்ளை ஒரு 8வது 9வது படிக்கும் போது கண்காணிங்க. சத்தியமா சொல்றேன். அழகர் கோயிலில் போகும்போது காரு போனா குரங்கா வரும். இப்போ புதவுலியிலிருந்து ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் வர்றேன். 8 படிக்கிற பிள்ளைய தள்ளிக்கிட்டு வர்றான்டா, நாசமா போக. அது என்ன பண்ணு? சிறு கப்ளிங். அழகர் கோயிலுக்கு சாமி கும்பிட போறியா இல்ல உன் சாமான கும்பிட போறியாடா? அயோக்கிய நாய், எதுக்கு இவ்வளவு ஆதங்க பேசுறேன்? எவனுக்கு எவ்வளவு வரமாட்டாளடா அப்படின்னு கிடையாது.
ஐயா உண்மையா இல்லையா? எங்க அண்ணன் தம்பிலாம் சொல்லுங்க. ஐயா பொம்பளை பிள்ளைய பெத்தவ பூரா வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கமையா. நானும் பொம்பளை பிள்ளை பார்த்துருக்கேன். வருங்காலத்தில் எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியும். பூரா காளி துணியை குடிக்காதுறாங்க. எங்கன்னு பார்த்தாலும் இந்த பொட்டை முண்டியும் திமுற எடுத்து சக்காலத்தி மாளுங்க. பெத்த தாய் தப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு உணர்றதில்ல. உனக்கு அவ்வளோ அவ்வளோ ஒன்று இணுங்கணும். வினோத்து சும்மாறா ஏமாயும் அவஜாரி வாயிடா. அதே மாதிரி இதில் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை சொந்தக்காரங்க மேல ஒரு பையன் நின்றா கூட பிள்ளைய அசால்ட்டாக தள்ளிட்டு போயிடுவேன். மாசுக்கு தே 2 பேரும் மாசுக்கு போட்டு மண்ணு திங்காத கண்டுக்குட்டி மாதிரி. அக்காலக்கா அதில் ஒரு சவுண்டு வச்சுருக்காங்கடா. லேடிஸை ஏற்றுனா சைலன்ஸ்லாம் பிடுங்கி விட்டுருவேன். கரு புரு கரு புரு கரு புருன்னு. எத்தனை பொண்டாட்டியை ஒருத்தன் தள்ளிட்டு போகிறேன். புருஷனுக்கு அடையாளம் தெரில. மாசுக்க போட்டிருக்கு. அவன் டீ சாப்பிட்டுக்கிட்டே அவனை வர்ணிக்கிறான். நல்ல உங்களோட யார் புருஷன்? அவன் முன்னாடி தான் பைக்கில் உட்காந்துருக்கா. முன்னைக்கு தெரியல. தொட வர்றான் அள்ளுதடா. கட்டினா பல மாதிரி கட்டியிருக்குன்னு அப்படின்னு பார்த்தா அவன் முண்டாட்டி போகும்போது உடனே புருஷன் சொல்கிறார், பார்த்தியா ஒரு செகண்டில் கரெக்ட் பண்ணேன். போமுண்டா ஓம் முண்டாடி தான்டா. செகண்டில் நக்குனார். மதிப்பறியாக்குரிய ஊருக்கு ஒரு எல்லச்சாமி மாதிரி தமிழ்நாட்டை காக்கக்கூடிய எல்லச்சாமி போல் காட்சி அளிக்கக்கூடிய எங்கள் காவல்துறை ஐயா, மதிப்புக்குரிய காவல்துறை ஐயா மேடைக்கு வாங்க. என்ன கண்டுக்கிறவே இல்லை என்ன ஐயா? இங்கே வாங்க, இங்கே வாங்க. அன்பு அதிகாரி ஐயாலாம் இரவு பகல பாராம தன்னுடைய கடமையை சரியா செய்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறைக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இவ்வளவு சொல்றேன். என் வண்டிக்கு 3000 ஃபைன் போடுறீங்க. என்ன செஞ்சா? என் டிரைவர் என்ன செஞ்சா? அவன் டிராக்டர் டிரைவர் ப்ரோ. அவனுக்கு என்ன தெரியும்? கொழுவு சாலுதான் தெரியும். அவன் பைபாஸில் ஓட்ட சொன்னா பெல்ட்டை போட சொன்னா அவன் பெல்ட்டை போட்டிருக்கான். என்ன செஞ்ச? தம்பி அதெல்லாம் சொல்லவே கூடாது. எந்த சத்தியும் சொல்லலை. ஏன் சத்தி இறங்கி போய் கிடக்கேன். பள்ளி படிக்கிற மாணவ செல்வங்கள்லாம் படிப்பு அவசியம். பெத்த தாய் தப்பன் எப்படி கஷ்டப்படுறாங்க, அந்த ஊரில் எவ்வளோ சிரமப்பட்டு வாழ்கிறாங்க. நம்ம தாய் தப்பனை நம்ம தாண்டா காப்பாற்றணும்னு உணரக்கூடிய அந்த மாணவனும் மாணவியும் உன் குடும்பத்தை காப்பாற்றலாம். படிப்பை விட்டுறாதிய. ஒரு வய கைதட்டலையே நான் எங்கே போய் சொல்லுவேன்? இந்த கொடுமையை நான் தானே ஆதங்கப்பட முடியும். நான் படிக்கவே இல்லை. அதனால் எவன் என்ன அனுப்புனான்னு ஒரு மசம் தெரிய மாட்டேங்குது. அன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் எங்கள் அப்பத்தாவிலேருந்து நோத்தாங்குமான்னு எழுதியிருக்கேன். அவனுக்கு போய் நன்றின்னு போட்டு விட்டுருக்கேன். நான் படிக்காதனாலதான். நான் படிச்சிருந்தா காவல்துறை அதிகாரி ஆயிருப்பேன். ஆகலையே ராணுவ வீரனா இருப்பேன். ஆனா அத்தனை ஆகாம மேடையில் நின்று 10 பேத்துக்கு சிரிக்க வைக்கிற ஒரு கோமாளியா இருக்கேன். அவ்வளவுதான். எங்க ஐயா அப்பயே எங்க ஐயா கோமணத்தை கட்டிக்கிட்டு உழுகும் போது எனக்கு சொல்லிக் கொடுப்பார். எங்களுக்காக நாங்க 3 பேர் ஆம்பளை பயிலுக. எங்க ஐயா எங்களுக்காகவே சின்ன கலப்பை மானாமரில் செஞ்சு சின்ன கண்டுக்குட்டியை பிடிச்சி எங்களை உழுக விட்டவர் எங்க ஐயா. ஆனா அவர் உழுகும் போது கண்டாலே போய் இந்த கோமணத்தை அவுத்துட்டே ஒரு நாள் ஓசுல நான் எங்க ஐயா பின்னாடியே அந்த கட்டியை மிதிச்சு விட்டுட்டே போனேன். எங்க ஐயா அந்த கோமணத்தோட ஒண்ணுக்கு இருந்திருக்காரு தெரியல. நான் பின்னாடியே என்னையும் அந்த காலமாடு மோண்டுக்கிட்டே போகுது. இல்லை நான் தாண்டாண்டார். கோமணத்தை கலட்டினாரு. நான் தாரு கம்புன்னு பிடிச்சி இழுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா அவர் கம்பு. அப்புறம் அதை அப்படியே ஊசியை வச்சு இது பண்ணி இப்படிலாம் ஒரு ஜோக்கு சொல்லி உங்களை சிரிக்க வச்சு, ஐயா வாங்கயா எல்லையில கருப்பசாமி தமிழ்நாட்டு காவல் சாமி காக்கி சட்ட முனியாண்டியா எங்க காவல்துறையே அன்புடனே அழைக்கிறனே. எல்லையில கருப்பசாமி எங்களை காக்கும் காக்கி சாமி காவல்துறை அதிகாரிகளை நாங்களும் தான் அன்புடனே அழைக்கிறோம் ஐயா. இந்த காவல்துறையே அன்புடனே அழைக்கிறோம் ஐயா. பாட்டை முறையும் கேட்பேன் எப்பயுமே. மதிமரியாதைக்குரிய மேலூர் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு முன்னாடி பார்த்து கௌரவப்படுத்தினார்கள். ஐயா வாங்க வாங்க ஐயா. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் ஐயா. இங்கே வாங்க இங்கே வாங்க.
ஹெல்மெட்டு போடாமல் இந்த பள்ளிக்கூடத்து பையில வந்தால் நல்லா கண்டிச்சு 500 உக்கி போட சொல்லுங்க. ஆமாம் பாவம். ஆமாம் இப்போ நீங்கள் ஃபைன் போடலாமியா? எதை என்னால் முடிஞ்சது. ஆமாம் சூரக்குண்டு எங்கள் அண்ணே குமரேசன் சார்பாக டாட்டாஜி இங்கே வா. டாட்டாஜி தானே, இங்கே வா. உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். டாட்டாஜியில் எந்த விஷயத்துக்கு போனாலும் 30 பேர் 20 பேரெல்லாம் ஏற்றாத, 15 பேர் அப்படி சத்தியம் பண்ணு கோயிலதிய. அன்னைக்கெல்லாம் டாட்டாஜியில் வாக்குனே தூங்குறானே 60 பேர், இடம் இல்லைன்னு ஸ்டேரிங்கெல்லாம் ஏறி அதில் உட்காந்து வந்தேன். எத்தனை கூட திரும்பலையே. பொன்னாடைய போத்து கௌரவப்படுத்திய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, ஒரே ஒரு விஷயம், என்னுடைய நாடகத்தில் தான் எல்லாமே நடக்கும். அங்கிட்டு பார்த்தா சாவியை காணா, ஆமாம் சட்டியை காணா, கைதியை காணா, பேண்ட்டை காணா, கூட வந்த ஆளை காணா. அன்னைக்கு ஒரு ஆளையும் பொண்டாட்டியை காணாமட்டேன். என்னப்பா சொல்கிறேன், என் கூட நாடகத்துக்கு வந்தால் பொண்டாட்டியை காணா கண்டுபிடிச்சி கொடுணும். பொண்டாட்டி எப்படி இருக்கும்ட்டேன், அது 1 டன்னு இருக்கும். அப்போ நம்ம இடமடையில் போட முடியாது, அடுத்த இடமடைக்கு போன்ட்டேன். வீட்டில் படுக்க போட்டு இங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் கூட்டம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் சின்ன சின்ன சலப்பு இருக்கும். நீங்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு அன்போடு நாடகத்தை பார்க்கக்கூடிய வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி, இந்த வாரு என் தம்பியை உரான். வருங்காலத்தில் ரொம்ப சிரமப்படா பொண்ணு கிடைக்கிறது, மாற்றி மாற்றி ஏதாவது நீங்களே அளவு பார்த்துக்கடா. இந்த அண்ணே என்னடா செய்ய முடியும். ஆனால் நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன், சாமிக்கிட்ட வேண்டேன். அடுத்த பிறவியில் நான் ஒரு பொம்பளையாக பறக்கணும். ஒருத்தனுக்காவது அடிப்புக்கு இருப்பில்லை மனசு. இந்த இப்பயே நான் ஆப்ரேஷன் பண்ணலாம்னு இருக்கேன். உடக்கலட்டு முண்டை உன்னைய பார்த்தா தாலி மூடு மயிர் வரும். ஒரு சாங் பாடுறேன். ஹலோ ஹலோ வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், குடிச்சு குடிச்சு என்ன செய்ய போற, நம்ம உழைச்ச காசு பூரா பச்சை போட நோக்கி போகுது. பதிக்கிற பிள்ளைக்கு புரட்டா வாங்கி தர முடியல, ஆனா அந்த பிள்ளைய பார்க்க வச்சு புரட்டா வாங்கி தண்ணி அடிக்கிற உன் நினப்பு சரியில்லை. எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு பாடல் இந்த பாடல். ஏன்னா மது பழக்க, ஏன்னா முன்னே குடி பழக்க, அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்கும் போது
தான் உண்மையை ஒத்துக்கிறவன் தான்டா உண்மையிலே தமிழன். பொண்டாட்டிகிட்ட போய் யாராவது உண்மையை ஒத்துக்குறியாக்க என்ன வேணாம்ட்டாங்களா? என்ன முறை 200 ரூபா கொடுக்குறிய பிறை திணிப்பேன் மேனே. இது என்னடா? சுமங்கலி குமார் 25வது வார்டு செயலாளர் திமுக சார்பாக 201. இந்த காமெடி மயிரெலாம் இங்கே பண்ணக்கூடாது. எழுத்துனா புளுத்து. வருகை தந்துள்ள ரசிகர்களுக்கு எந்த ஒரு கட்சியின் சார்பாகவோ எந்த ஒரு சமுதாயத்தின் சார்பாகவோ நன்கொடைகள் வழங்காதீர்கள் என்பதை எங்களை கிராமத்தின் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி நன்றி. ஏன்னா நன்கொடைகள் தாராளமாக வழங்குங்க, உங்கள் பேரை சொல்லி வழங்குங்க. எந்த அமைப்பு சார்பாகவோ கட்சி சார்பாகவோ வழங்காதீங்க. அதே உண்மை. சாதியை பற்றியோ கட்சியை பற்றி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் கொடுப்பாங்க. இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருமே என்ன ஜாதி என்ன மதம்னு எனக்கு தெரியாது. ஆனால் பூரா பேருமே சித்தப்பாங்க பெரியப்பமாங்கின மட்டும் தெரியும். முடிஞ்சு சோழி முடிஞ்சு. நம்மளாம் வச்சுக்கிட்டு தானப்பா. இந்த ஜாதியை கொண்டு வந்தது யாருன்னா ஆதி பாட்டன் தான் கொண்டு வந்தது. அந்த பாட்டை அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலைன்னா நம்மளுக்கு தான் தெரியுமாடா? தெரியாது. ஒரு மனுஷன் கீழே விழுந்தாலும் தூக்குறவன் தமிழன் தான்டா. என் தமிழை விழுந்தவன உடனே பிரேரேஜுக்காரன் இந்திக்காரன் வந்துடுவானாக்க. அவனுக்கு ஒரு மஜிரும் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு மேலூரில் பார்த்தா எல்லா ஹோட்டல்லையும் அவன்தான் இருக்கேன். அவன் என்ன நாடு அது? என்ன மாநிலம்? அருமையானது. அவன் மூத்தத்தை குடி வட மாநிலம்ன்றேன். தம்பி நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறது நல்லது. நான் கிடமாட்டு வரைக்கும் நான் சொன்னேன். அப்படியே மதுரை முத்து காமெடியை பொழந்துட்டு எத்துப்பள்ள முண்டை. என் தம்பி தான் சித்திமையன். வேதுக்குங்கன்னு உட்காந்தேனே தெரியலையே. எப்படி எப்படி காமெடியை கொப்பளிக்கிறியா பாரு. வட மாநிலம் தம்பி நீ கிடமாடு நீ பொத்து. அவன் உள்ளே திருறான்னா லேடிஸ் திருறேன். என் தம்பி தான். ஆனால் உண்மையிலே திறமையான ஒரு வன்மையாளர். ஆனால் இந்திக்காரர்கள் இன்னைக்கு வட மாநிலத்திலிருந்து தமிழகத்தில் பிழைக்கிறார்களே, அவர்களை பிழைக்க வைத்து தானும் பிழைத்து கொண்டு இருக்கின்றவன் எந்த மாநிலத்திலும் அதில் செய்ய மாட்டான்டா. என் தமிழனை தவிர யாருமே மற்றவர்களை வாழ வைக்க முடியாது. என் தமிழ் இந்த இந்திக்காரங்களுக்கு பூரா ஒரு மண் ஒரு காசு வெட்டு ஒரு எலும்புச்சம்பளத்தை மந்திரிச்சு தான் தாங்குவானா? பூரா பிரேரைஸ் வண்டியோட ஓடிடுவேன். இவன் இந்த என்ன நாடு? நீக்கிறோவா? ஏன் அவங்க பேர் நீக்கிறோம்? ஏன் நீக்கி விட்டி அடிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு காலங்கள் அப்படி போய்கிட்டு இருக்கு. கவிச்சி இல்லாத விஜயம் இங்க இருக்கா? கவிச்சி இருந்தா தானப்பா சாப்பாடு இறங்குது. அப்பதானே இறங்க. ஆமா, பெரிய போர் போடுற வண்டி ஓனரு என்ன இறங்க. 3 மாதம் 4 மாதம் கிணத்தை வெட்டினாங்க. பழைய காலத்தில் கிணறு வெட்டி அதில் தண்ணி இறைச்சி எங்கள் அப்பத்தா காலத்தில் உழ வச்சு சாப்பிட்டாங்க. அத்தனை இரும்பு சத்து இருந்துச்சு. இன்னைக்கு போர் வண்டி வருது. போர் வண்டி வந்து டர்ரு புருன்னு போர் போட்டேன் ஒரு வீட்டில். போட்டால் அது வீட்டுக்காரர் வந்து சொல்கிறார், எத்தனை அடி ப்ரோ இறக்கிருக்கீங்க? 530. நோ, இன்னும் ஒரு 1000 இறக்கு. அப்பா காசு செத்துச்சுடா. போட்டேன் இப்போ கர்ரு புருன்னு கட்டா கட்டான்னு ஓட்டி இறக்குறேன். பக்கத்து விட்டு கக்கூசு உடச்சிக்கிட்டு இதுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் கிராமத்து வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கை. ஆடு மேய்ச்சிக்கிட்டு மண்டி ஓட்டு கம்மா தண்ணியை குடிச்சாங்க, ஆரோக்கியம் இருந்தாங்க. இன்னைக்கு பூரா மினரல் வாட்ரு பிஸ்லரி வாட்டர்னு ஒன்று விற்கிது. அதை துறக்கிறேன் பீர் மாதிரி வெடிக்குதுடா டம்முன்னு. அப்போ கேஸ். அப்போ எல்லாம் எங்கள் அப்பத்தா வயக்காட்டில் களை எடுத்துகிட்டு போய் மண்டி ஓட்டு குளிக்க. மண்டி ஓட்டு இப்படி விளக்கிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கோம். பின்னாடி எங்கள் ஐயா அடிச்சுக்கிட்டு இருப்பார். என்னடினே பீடி அடிச்சுக்கிட்டு இருப்பார். கலை இதுக்கு மேலே காமெடி எவனும் சொல்ல முடியாது. அப்புறம் என்ன இவன் தானே சொன்னேன் செக்ஸா பேசுண்டு. மைனா குஞ்சு பொம்பளையால் எந்திரிச்சு போனாலும் பரவாயில்ல. சொல்ல வாடா. வேணாம்ட்டேன். ஏன்னா அவனே சோறு வைக்க முடியாமல் இருக்கேன். வா தம்பி வா சிங்கம் வாடா. இன்னும் வேட்டியை ஏற்றி கட்டணும். என் சிங்கம் நல்லா இருக்கண்ணா. அவனாவது என் தம்பி. ஆமாம் 21/36 பின்னாடி இருக்கவே அது இல்லையா பாருங்க. நம்ம மேலூர் 2.0 இன்ஸ்டாகிராம் பேஜ் சார்பாக அன்பாலயத்துக்கு ரூபாய் 1 அல்ல 2 அல்ல 501. வடமாடு பூவதி நிற்கும் போது அவன் வாட எனக்கு அடிக்குது. உண்மையிலேயே எங்கு சென்றாலும் இந்த பகுதிக்கு வந்துட்டாலும் நம்ம மேலூர் 2.0 இன்ஸ்டாகிராம் பேஜ் சார்பாக எனக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்க.
ரொம்ப நன்றி தம்பி. 500 ரூபா கொடுத்த தம்பி. அதில் பேச்சில் நீங்கள் என்ன பண்ணுறிய? ஃபாலோஸா? உண்மையிலே வந்தலேருந்து இந்த தம்பி சிரிச்ச முகத்தோடு என்கிட்ட நிறையா போட்டோ எடுத்தார். உன் கல்யாணம் வரைக்கும் அதையே வச்சிருப்பா. எத்தனை உங்களை குடியை கெடுக்க போகிறானோ? அவன் சிரிக்கிறாங்கன்னா அடிப்புக்கு ரெடி ஆகிறான்னு அர்த்தம். மாணவர்களே, ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் கவனிக்கணும். ஏன் இன்னைக்கு ஆதங்கமாக பேசுகிறேன்னா, இந்த பெரியவ காலம் 1990 கிட்ஸ் இருக்கீங்களா? கை தூக்குங்க. 90 பிறந்தவங்களாம் அவங்க இந்த நாடகத்தை பார்க்கக்கூடாது, வீட்டுக்கு போங்க. ஏதோ எங்கள் அண்ணன் தம்பிகள்கிட்ட நம்ம பேசி நம்ம விளையாண்டதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் இந்த ஊருக்கு வந்திருக்குன்னா, நாடக கலை அது முதல்ல, ரெண்டாவது இந்த எம்கேஆர் கோமாளி, அவ்வளோதான். எங்கள் அண்ணன் தம்பிலாம் வர்றாங்கன்னா அவங்களோட அவங்களா ஒன்றாக பழகினால தான் இவ்வளோ அன்பு. மற்ற யாரும் உரிமையோடு பேச முடியாது. ஏன்னா என் தம்பி எங்கள் அண்ணன் விழுந்தா இந்த கோமாளி தூக்கி விட்டுருவேன், நான் விழுந்தா அவங்க தூக்கி விட்டுருவாங்க. உண்மை அதானே? கைதட்டலாம். இதில் ஒரு 7-8 பேர் தான் தமிழ்நாடு, அங்கிட்டு பூரா சவுத் ஆப்பிரிக்காவா? ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. இந்தியா தமிழகம் வந்துட்டா என் தமிழன் உண்மையான அன்புக்கு எல்லையே கிடையாதுயா. நான் சமீபத்தில் விளையாண்டுச்சு நியூசிலாந்து, அந்த கிரிக்கெட்டில் தான் பார்த்தேன் எங்கள் அண்ணன் தம்பியோடைய அந்த ஆதங்கத்தை. கொஞ்சம் அவன் சாம்சன் அடிக்கலைன்னா இவங்க டிவியை உடச்சிட்டு இறஞ்சிருப்பாங்க. சாம்சன் அடிக்கும் போது பார்க்கணும் ஒவ்வொருத்தையும் பேசுறது. ஏய் மச்சான், அடுத்த பால் பாரு, என் தலைவன் 6 அடிப்பேன். 6 அடிச்சிட்டேன், பார்த்தா காத்துறேன். அடுத்த பால் செத்தான்டா, என் கட்டாலுமே கொண்டுறான்டா. இவன் அவன் அவுட் ஆகிட்டேன் கேட்குறேன் பாரு, இவன் எதுக்கு வர்றேன்? இவனை இறக்கவே கூடாது மச்சான், ஓப்பனிங் கண்டாலுமே வரவே கூடாது. அவன் என்ன பண்ணுவேன்? பல கோடி பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு கிரிக்கெட்டோ, அவன் பாவம் இதயம் படக்கு படக்குன்றான். ஒவ்வொரு பாலும் ஓடியாடும் போது, இந்த கிராமத்தில் ஓடியாடும் போது பாருவே காலி கொண்டுருவாங்க. பந்து ஓடுறேன் மச்சான்னு ஓடியாருமே, நெஞ்சுக்கு வேட்டி கட்டிட்டு முண்டை சட்டிக்கு அதுக்கும் ஓடியாருமே. பந்து எது அவன் பந்தா எதுவும் தெரியாது. ஓடியாடும் போது கெட்டமாடு மாதிரி ஓடியாருவேன். ஓடியாந்து இப்படி தப்பும் போது அம்பேரை ஒரு எத்துவேன். அதே மாதிரி பேட்டிங்க பிடிக்கவில்லைன்னா சண்டை ஓடினாரு. சாமியை கும்பிடுவேன். லாஸ்ட்டு ஒரு பால் இருக்க, அவன் எப்படியாவது அழகமலையானே 18ஆம் படியானே அவுட் ஆயிடணும் அப்படின்னு அந்த ஒரு பாலுக்காக சாமியை கும்பிடுவேன். ஒரு பாலும் பிடிக்கவில்லைன்னா ஸ்டிக்கை உடைச்சு போட்டுருவாங்க. ஸ்டிக்கே எருக்கலை கம்பு தானே. அதே மாதிரி இந்த எரிபந்தில் விளையாண்டுருக்கீங்களா? கம்மாய்க்குள்ள எவன் இழைச்சவன அவன் செத்தேன், அவனை முங்கி முங்கி எறிவாங்க. நெய்ச்சில் போகும்போது அம்மாட்ட, இவங்க அம்மா தும்மியை குடிக்குமே, நீ எதுக்கு போன ரப்படுத்து, நான் தான் உன்னை தலையில அடிச்சனடா, எதுக்கா போனேன்? உடனே உங்க அம்மா இங்கேருந்து எந்த அவுசாரி குச்சிக்காரின்னு வரும். பார்த்தா இவன் அரைச்சாலும் எங்கள் அப்பா என்னையத்தையும் அடிப்பார். ஒருத்தன் தள்ளி விட்டு வரப்புல அரைச்சி வருவேன், எங்கள் அப்பா என்னையத்தையும் போட்டு தாரக்க மட்டும் அடிப்பார். எங்கள் அம்மா கஞ்சும். ஒரே விஷயம், அப்பாவை இதுவரைக்கும் ஏன் சொல்ல மாட்டான்? அம்மாவை மட்டும் சொல்லுவான். அப்பா அடிச்சாலும் அந்த அடியை வாங்கிக்கிட்டு நம்மளை மடிக்குள்ள ஒளிச்சு பாதுகாக்கிறவதான் பெத்த தாய், என் தாய். அதே மாதிரி அப்பாவை ஏன் சொல்ல மாட்டான்? அப்பா அப்பையிலேருந்தே நமக்கு போலீஸ் மாதிரிதான். வீட்டில் வந்தவனே சாதாரணமாக வரமாட்டார். வேட்டியை தூக்கிட்டு மீசையை முறிக்கிட்டு அவன் எங்க, அவன் எழுவன் எங்க விளையாட, என்ன விளையாட்டு நோத்த விளையாட்டு, அவன் இன்னைக்கு வரட்டும் புழக்கம் சொன்னால் நம்ம ஆள் வெளியே படுத்துருவேன். ஆனால் அம்மா அப்படி கிடையாது. ஒரு வீட்டுக்கு வளகாப்புக்கு போனாலும் அங்கே உள்ள சோறை நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம்னு பொய் சொல்லி பெற்ற பிள்ளைகளுக்காக ஒழிச்சு கொண்டு வருவா பெத்த தாய். பெத்த தாய் மாதிரி முடியாது. ஆனால் அந்த தாய் தகப்பனே இன்னைக்கு நமக்கு எதிரி மாதிரி ஆக்கிட்டாங்க. மற்ற என்ன சொல்லு என் தம்பிகள்கிட்ட ஏற்றுக்கிடுவாங்க. நீ வாடா, நல்லா பேசும்போதே வருவேன். ஏன்டா மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்க தலைவர் அருமைக்குரிய அப்பா SM இசையரசன் சார்பாக 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு SME அன்பு சார்பாக 201 வழங்குகின்றார். பாசத்துக்குரிய அன்பு ஐயா, நிறைய நடிகர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் நிறைய நடிகர்களையும் வாழ வைத்த ஒரு நல்ல மனிதர் அன்பு ஐயா SM இசையரசன். அவருடைய தவ புதல்வர், அன்றைய புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் தலைவர்,
அவர் உயிரோடு இருக்க வரை அவர்தான் தலைவர் இசையரசன். இந்த மேலூர் மண்ணு கட்டையாது, தமிழக மண்ணுக்கே பெருமை சேர்த்திருக்கிறார் உண்மையிலேயே. ஆனால் இன்னைக்கு எங்கள் அண்ணன் நகைச்சுவை நடிகர் எங்கள் அண்ணன் அறிவுராஜா புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துடைய தலைவர் என்பது மகிழ்ச்சியான விஷயம். அது இந்த மேலூர் சுற்று வட்டார மக்களுக்கு மண்ணுக்கு கிடைச்ச ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அண்ணே எங்க வரலையா? அண்ணே நடந்து போயிருச்சா? நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. ஒரு சாங் பாடுவோமா? தென்பாண்டி ராமநாடு. தம்பி வாங்கி பாடுங்க. ஆமராஜா ரோஜாலாம் போடக்கூடாது. நான் எப்படி பாடுறேன்னா அதே மாதிரி பாடுறேன். நானும் பிறந்தது சிவகங்கையாய், யவகனை நாயகன் பிறந்தது ராமநாடு. நானும் பிறந்தது அருமையான. ஏன்னா நாலூர் பாலவ குருசாமி தாத்தா சாகலடா, ஒரு ரூபத்தில் இருக்காரு. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்ஞானியே. ஏதென்பாண்டி ராமு 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 ராமன் ராம ராமர் கோயில் ராமர் கோயில் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் பேக்கரம்பு பேக்கரம்பு எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? படுத்திருக்காரு. படுத்திருக்காரு. எந்த ஊரு? எந்த ஊரு? பேக்கரம்பு. பேக்கரம்பு. எவ்வளவு செலவு? எவ்வளவு செலவு? செய்யலாமே செய்யலாமே. உலக நாடுகள் உலக நாடுகள் பயப்படுதே. பயப்படுது. அது யாருனால? யாருக்காக? ஒரு தமிழனால. தமிழுக்காக. அவர் பேரு என்ன? பேரு என்ன? அவர்தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி ஐயா. ஏ அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாதமிகு நம்மள்களா. ஏதென்பாண்டி தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்கார். படுத்திருக்காரு. பேக்கரும்பா பேக்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம் ஐயா. பள்ளியலும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா அறிவு சார்ந்த பிள்ளைகளுக்கு. ஏ பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். பின் மீது கனகே வீணா, பின் மீது கனகே வீணா, தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. ஏ விண்மீது கனையேவினார் தமிழக மண் மீது புகழ்ந்துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. எதன்பாண்டி ஏ தென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு. படுத்திருக்காரு. பேக்கரும்பா பேக்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற இந்த மாணவ செல்வங்கள் அப்துல் கலாம் பாட்டை பாடும்போது எரிச்சலா கிளம்புறாங்க. பாரு, இவங்க என்ன வருகாலம் தூணாக்க இதே ஆளுமா டோலுமா சொடக்கு மேலே சொடக்கு போடுறது இடியப்பம் அப்படின்னா உட்காந்துருப்பாங்க. என்ன சொல்ற மொட்டனாக்கு போல? என் தம்பி மேலூர் எம்எம்கே நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ரூபாய் 501. நன்றி என் தம்பிகளா, ரொம்ப நன்றி. நன்றி ப்ரோ. என்ன காலத்திலும்
புனர்வழங்கக்கூடிய மதிமரியாதைக்குரிய மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கருத்த புளியன்பட்டி சேகரம் கொண்டப்பநாயக்கன்பட்டி தெற்குப்பட்டி கிராமத்தில் எழுந்த அலுவலகத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காஞ்சி வண்ணம் ஜாமி ஸ்ரீ முளக்கோட்டு அம்மன் திருக்கோவில் மாஜி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் கொண்டப்பநாயக்கன்பட்டி தெற்குப்பட்டி கிராம மந்தையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஒரு அற்புதமான கலையரங்கம். இந்த கலையரங்கத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா உள்ள இடைஞ்சல் இருக்குது. ராஜவாட்டெலாம் போய் படியில் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் நல்லா கலையரங்கம் நல்ல கலையரங்கம். ஆனால் இந்த நாடகத்தை இந்த கலையரங்கத்தில் நம்ம நடத்தணும்னு முழுமூச்சாக போராடினீங்க பாருங்க. உங்கள் அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. என்னையை பொறுத்தளவு எதுவும் கிடையாது. நான் அங்கிட்டு மண்ணில் கூட போடுவேன். ஆனால் என் தம்பிகளுக்கு பயப்படுவேன். மண்ணில் ஓட்ட என்னை சிக்கன் மாதிரி பிரட்டி எடுத்துருவாங்க. உள்ளே பவுடர் போட்டான். ஆமாம், எதில் விட்டேன்? வாயில். எல்லாரும் வாங்க ஒரு அரிசியா. கிராம அம்பலகாரர், கிராம அம்பலக்கோன் ஆகியோர் தலைமையிலும் மேலூர் காவல்துறை சார்பாளர் முன்னிலும் இந்த கிராமத்தாரர் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு இந்த ஜாமியில கும்பிட்டு இந்த இரவு நேரத்தில் இந்த கூத்து என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்த வேண்டும் என்று ஒரு மனதோடு நீங்கள் இருந்தாலும் இந்த ஊருக்கு வெளியூர்லேருந்து வருகை தந்த என் உறவுகள் தான் இன்னும் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். என்னுடைய அண்ணன் தம்பிகள். இதான் பெரிய விஷயம். வெளியூர்லேருந்து 10 பேர் வந்து அந்த கிராமத்தில் ஜாமியை கும்பிட்டு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பார்த்தா தாயே அந்த ஊருக்கு பெருமை. நம்ம மட்டும் பார்க்கறது அது கிடையாது. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சரி, வள்ளிகிழமை நாடகம் உங்கள் மத்தியில் அது மகிழ்ச்சியாக நடைபெறும். நடிபெற்ற வேந்தன், நடிபெற்ற மன்னன், உங்கள் விமான நட்சத்திரம் நமது மணப்பாறையைச் சேர்ந்த செந்தமிழ் செல்வம் அவர்கள் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடுவார்கள், குயிலுக்கு இணையாக பேசுவார்கள். நம்ம மதுரை மாவட்டமோ சிவகங்கை மாவட்டமோ புதுக்கோட்டை மாவட்டமோ கிடையாது. கோயம்புத்தூர் சிங்காநல்லூர்லேருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கோவை சித்ரா அவர்கள் வள்ளியாக ஜொலிக்க காத்து கொண்டிருக்கிறார். என் தம்பி எல்லாம் பாதி பேர் நினைக்கிறாங்க, இங்கே ஒரு பொம்பளையை கூட்டு வராமல் இது எது காசு பிடிச்சிக்காடா கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன கோயில் சித்ரா திறமை எங்கே இருக்கோ அவர்கள் தான் மேடைக்கு வர முடியும். என் சித்ரா அப்படித்தான். என் சித்ரா சொன்னேன். கட் பண்ணி விடுங்கள் வேல்ராஜ் கேமராமேன். வீட்டிலே உலக்கையை தடை வைத்திருப்பாள். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு நண்பன். உடம்புலே 800 மூடை சிமுண்டை தூக்கக்கூடிய பலம். ஆனால் என்ன செய்வது, சின்ன பிள்ளை போடான்னு சொன்னாலும் உள்ளே வந்து அழுதுகிட்டு இருப்பேன். என் நண்பன் பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பொன்னமராதி அருகில் உள்ள வையாவூரி மண்ணில் மைந்தன் செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து. செந்தில் ஆறுமுனிய கலையரசு பெண்பாட்டு இசையமது. ஒரு பாட்டு பாடும்போது உட்காந்துருக்க ஆளுகளை பூரா தன் வசம் இழுப்பவனே கலைஞன். அது ஒன்றை உண்டு ப்ரோ. உங்களுக்கு அருமையான ஒரு சாரி தான் கொடுத்துருக்கேன் ஆண்டவன். அதே மாதிரி வாசிப்பு திறமையும் நல்லா இருக்கு. உங்கள் சுழியை கொஞ்சம் மாற்றிக்கங்க. வேற மாதிரி கிடைச்சா சுழி, ஒரு மாட்டுக்கே சுழி நல்லா இருந்தா தாண்டா அந்த மாடு நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள் ப்ரோ. உங்களுக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு. என் அன்பு தம்பி அந்த இடியப்ப கடை போடுற அளவுக்கு இருக்கு. விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி கல்குறிச்சி அருகில் உள்ள பக்கனா குண்டு மண்ணில் மைந்தன் அன்பு தம்பி கருப்பசாமி அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். எங்கிருந்து வந்தாங்க இவங்க? ஹலோ ஹலோ அம்மா 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 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமாயின்றெடுத்து மாறிலையும் தோளிலையும் நான் உறங்க சேலை கட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, இன்னைக்குமே தாய்தானே சாமி. பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போல
போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா திட்டி திட்டி பேசினாலும் வண்டியிலே சோறு வப்பா கெட்டு போன உடம்பு நாடும் உசிர விட்டு பாசம் வப்பா தின்னவாய் திட்டினாலும் கண்கசங்க பார்த்ததில்லை கண்கள் துணி கட்டினாலும் என்னால் அவன் உண்டதில்லை பொண்ணை கேட்கும் வாயில் சீல கேட்ட ஆத்தா நூலை கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை ஏ ஆத்தா உன்னை போல ஆத்தா என்ன பெற்று போட்டா என்ன பெற்ற ஆத்தா கண்ணீரத்தான் பாப்பா வெட்டியில ஊர சுற்றும் வேலையத்த மகனும் உண்டு வெட்டி பய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு தட்டு கெட்ட தந்தையும் உண்டு ஈடு கெட்ட தாரம் உண்டு ஊரு கெட்ட அண்ணனும் உண்டு ஈடு கெட்ட தந்தையும் உண்டு கெட்டு போன தாயே இல்லையடி ஆத்தா கெட்டு போன தாயே எங்கோ இல்லவே இல்லை அடியாத்தா உன்னை போல ஆத்தா என்ன பெற்று போட்டா என்ன பெற்ற ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா நன்றி நன்றி ஹலோ இதை எதுக்கு அமர்த்தினேன்? அப்போ நீ ஒன் சைடை அம்பேர் பண்ணுறியா? பெத்த தாயினுடைய பாடலை பாடிய பெத்தகரு வாழ்த்துக்கள் பெத்ரு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதவான் கோடகிரி குமரன் எத்தனை மாணவர்களை உருவாக்கினார் என்று அவருக்கே தெரியாதுங்க வாத்தியாருக்கு. ஆனால் அத்தனை மாணவர்களும் சோடை போனதில்லை. எல்லாருமே ஒவ்வொரு ஊருக்கு நாடகத்துக்கு போய் பேர் வாங்கி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இழுத்து விட்டு போயிடுறாங்க, என் தலையில் விழுந்துடும். ஜாயின் பண்ண போகிறாங்க கப்பலிங்க. எனது அன்பு வாத்தியார் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகொல்ல மண்ணின் மைந்தன் டிவி ஜெயம் அவருடைய மாணவர் தான் இந்த தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி, புது மாப்பிள்ளை, அதனால் அடிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பக்கத்தில் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது மருது அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார்கள். மருது
அருமையான அடி. உங்கள் சொந்த அடி தானே, வேற அடியை வந்து சொல்லாமல் அடிக்கிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அருமையான அடி, பிச்சிருவேன். மணிவேலு அடிக்கிற அடியில் எல்லாம் கிளியணும், கிழிச்சு விட்டுக்கிட்டு அடி வைக்க முடியாது. ஏன் தம்பி நீங்கள் அடிக்கிறீங்களா? அப்போ மாவீரன் வெட்டு கார்த்தி நினைவாக கேப்ஸ் பாய்ஸ் கேஎஃப்சி பயலுக. சரி தம்பி, உங்களுக்கு கட் அவுட் வைக்கிறேன் அடுத்த வருஷம். பெரிய சாதனையாளர் அவன் சொல்கிறது அப்படி சப்புச்சுன்றேன். என் தம்பி ரொம்ப நன்றி. பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற எங்களது கீழ வளவு ஏஎஸ் மணியன் மைசெட் உரிமையாளர் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001. ரொம்ப நன்றி மணியன் ரேடியோஸ், ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி, எனக்கு அவர்தே வாத்தியார் கீழே முற்றுறதுக்கு. என் அன்பு தம்பி மணப்பாறை மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை அடிப்பார்கள். தம்பி எப்பயுமே பெரிய நீங்கள் செமிந்தார் மாதிரி இது மட்டும் அடிச்சு நிப்பாட்டிக்கிறீங்களே, எல்லா ஊர்லேயும் ஏமாத்துறியா? காட்டி கொடுத்து போறேன், தெருவில் தெரியும். அப்புறம் அந்த ரவுண்டா இருக்கல வர்றா அதில் அடி எங்க வாசி அதை எடுவேன். அண்ணன் பாடுற பாட்டுக்கு கடவுள் ஏன் கள்ளானான் மன்னம் கள்ளாய் போன மனிதர்களாளே சாச்சிட்டு சாச்சிட்டு அற முண்டை இலே முத சீச்சிட்டு சட்டா சட்டா புறா கடவுள் ஏன் கள்ளானா மனம் கள்ளாய் போன மனிதர்களாலே குச்சு குச்சு ரக்கம்மா என்ன வேணும், கூட ஜாலி ரக்கம்மா பொண்ணு வேணும், பச்சை மள்ள தோப்புக்குள்ள உச்சி மள்ளாட்டதும் எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடுதாலாம். என்ன சாமி ஏது சாமி பொண்ணுச்சாமி கண்ணச்சாமி எந்த சாமி கோயிலாட்டம் வரைக்கும் வந்துட்டேன். ஆனா என்ன அடிச்சாலும் அடிச்சாம பாடுறா. இவன் ஒரு நினப்புல இல்லடா. அவன் பாப்பா அகரம் சிறந்த முறையிலே ஜீன்தாள அமைத்துக் கொண்டிருக்கும் அகரம் ஆறுமுக அவர்கள் சீன் தாளம். இலைய முண்டை உன்னை வேட்பாளர் நிற்க சொல்லலை, ஏன் இதையும் கழட்டி போட்டு முண்டமா அவன் தாளத்தை எடுத்துட்டு மச்சான், மானம் கட்ட மச்சான், தாளத்தை கொடுங்கடா, எடுத்துக்குறா வா. நீ புடுங்குற உனக்கு வெள்ளை சட்டை வெள்ளை வச்சு வேற. இதுதானே மாமா நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரும் சரி அரசியலும் சரி, இதே மிச்சம். நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லை, வங்காச்சி அடிச்சு போறேன். அப்புறம் இருந்தாலே மாமன் இல்லை சம்மந்தம்லாம் என்னடா என்னடா மானாமதுரை அந்த மழஞ்சாம் அந்த பொட்டல் இருக்கு பாருங்க, அது எங்களுக்கும் தெய்வம். மானாமத பொட்டல் பொட்டல்னு சொல்றியா? நீ பொட்டலா போகணும், நல்லா இருக்கு. நீ கொஞ்சம் வாலியும் போய் கரெக்டாக தாளம் போடணும், மாற்றி போடக்கூடாது. மாற்றி போட்டேன்னா டையெல்லாம் அடுக்கி விட்டு காய விட்டுக்கிட்டு அரையுவேன். அது பார்த்துக்குருவான். நீ இங்கே வாங்க தம்பி, கொஞ்சம் ஒரு பாதுகாப்புக்கு வாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் மாதிரி நீ தப்பாக தாளம் போட்டால் டச்சுன்னு அடிப்பாங்க. இன்னைக்கு வந்து காத்தோட வெட்ட சொல்லியிருக்கேன். பாப்பா ஏ சிங்க ரப்ப பத்தியா ஏர் முனைக்கு நீர் தம்பி. நீங்க இந்த மயிரெல்லாம் அண்ணே சும்மா அடிச்சு அவன் பாவம் தாளமே போடாம அவனை கொல்ல பார்க்குறேன். ஏர் பிடிக்க கைகள் இடை பிடிக்க
நீர்வயல் போல் அங்கே நிலவிருக்க. அருமாடா வெந்தாண்டா பாப்கார்ன் வைக்கிறேன். நான் பாட்டுக்கு போட சொன்னா நீ என்ன மேலூர்ல பாப்கார்ன் வைக்கிற மாதிரி போடுற? மாமா நான் என்ன செய்யறது, உங்க தம்பி சொன்னாரு நான் செஞ்சேன். எந்த தம்பி? அந்த பெட்டிக்கார் மருது ப்ரோ, சரி கரும்பு ப்ரோ, நீ தலையிடாத, கரெக்டா போடு. ஏ மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல பொன்னானது. நீ ஒன்றும் போட வேணாம், நீ போட்டது அங்கே நக்கிட்டு போயிடுச்சு. இவனை இப்போ கொண்டுரு. என்ன நேரத்தில் தாளம் போட்டான்னா தர்த்தினியம் பிடிச்சி அங்கே வந்துருச்சு, உன் தர்த்தினியம் பிடிச்சி ஆட்டிருச்சு. அதனை தொடர்ந்து ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, சிரிப்பு அழகி, புன்னகை அரசி, குட்டி நயன்தாரா என்று சொல்லக்கூடிய புதுக்கோட்டை பிரதீஸ்வரி அவர்கள் டான்சர் காமிக். பிரதி ஆடி மாச கத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானே மாங்குயிலே. அடி ஆடி மாச கத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானே மாங்குயிலே. அடி நானே ஆண்குயிலே. அடி காஞ்ச மாடி உனக்கு போயிலேதா போதும், உனக்கு போயிலேதா முடவை கடிச்சிட. ஆடி மாச கத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானே மாங்குயிலே. அடி நானே ஆண்குயிலே. ஏ அம்மா அம்மா, ஏ அம்மா அம்மா, ஏ அம்மா 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 அருமையான அடிப்பு. இவன் எதுக்கு அண்ணனே இல்லை. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கடுமையான மாமப்பு செய்து கொண்டிருக்கிறான். எனது அன்பு மாணவன் சண்டை மேலே புகழ் எதை தூக்கிட்டு வருவானே அவனுக்கே தெரியாது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமையில் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது தர்சித் பாண்டியன் ஆடியோ, தெற்குப்பட்டி தர்சித் பாண்டியன். சூப்பர், கைதட்டு கொடுக்கலாம், வாழ்த்துக்கள். அப்படித்தான் போடணும், அருமையான போடு. அதனைத் தொடர்ந்து இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள், தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு. நம்ம ஊர் கச்சேரி தம்பிக்கு ஒரு கைதட்டு. தினா மீடியோ என் தம்பிக்கு ஒரு கைதட்டு. இவன் மட்டும் இங்கே வந்துட்டேன் போஸ்ட் மரத்துக்கிட்ட இடம் இல்லையாண்ணா, இன்னும் அடுத்து உள்ளே வந்து எடுத்துடலாம்ல பேசாம. ஏன்னா இந்த யூடியூப் சேனல் தான் இத்தனை உறவுகளையும் ஒரு நாடகத்துக்கோ ஒன்று சேர்ப்பது இந்த யூடியூப் சேனல் தான். ஏதோ மனக்கவலையை போக்குறதுக்கு நாங்கள் தெரிஞ்ச அளவுக்கு நடித்தாலும் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் மன கஷ்டத்தை போக்குறீங்க. அது காரணமே யூடியூப் சேனல் தான். வாழ்த்துக்கள் ப்ரோ, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்குப்பி அளித்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் தெற்குப்பட்டி இளங்கட்சிகள், கொண்டப்ப நாயக்கன்பட்டி கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்கு நன்றி. நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு தம்பி வடமாடு வர்ணனையாளர் புகழ் என் மகேந்திர பூபதி அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர். மகேந்திர பூபதிக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. பரவாயில்ல, வர வர எல்லாமே பேச ஆரம்பித்தேன். நாடகம், பாத்திரம் போடுறது, கொட்டகை போடுறது, விறகு வெட்டுறது. கொண்டாடா வாடா வந்து பேசுறா நீ மைக்கில். மைதீன் மட்டன் ஸ்டால் சாதிக் அலி சார்பாக எஸ்விபி செல்வம் எம்சி சார்பாக 201 தாளம் வாசிக்கும் மன்னனுக்கு வழங்குகின்றார்கள். உங்களுக்கு ஒன்றுதே 18ஆங்குடி ஜாலி பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக அண்ணே நல்லா இருக்கீங்களா, அந்த யானை கதையை சொல்லுமாறு 201 வழங்குகின்றார்கள். நான் ஒரு மூடில் போய்கிட்டு இருப்பேன், திருப்பி நீ மாற்றி விட்டுருவிய. ஆனால் யானை கதைக்கு அம்பளிப்பு கொடுத்து சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த ஆடல் பாடல தான் போய் சொல்லுவாங்க, அண்ணே அந்த பாட்டுக்கு ஆடுங்க, இந்த பாட்டுக்கு ஆடுங்க, அப்புறம் கச்சேரியில் அந்த பாட்டு பாடுங்க, இந்த பாட்டு பாடுங்க. இப்போ என் நாடகத்திலே வந்துருச்சு. யானை கதை, மைனா குஞ்சு சோறு, ஓம் சக்தி, கணேஷ் பாய்லட், கிண்ணா கிண்ணா, லாப்டப்பா, செவரொட்டி, கிரிச்சு, புருச்சு, இடியப்பம். யானை கதை உங்களுக்காக சொல்கிறேன், அமைதியாக கேட்கணும். ஏன்னா அந்த கதை வந்து லூஸாக கேட்டீங்கன்னா இங்கே கொஞ்சம் அசால்ட்டா ஊழ வடியும். ஏன்னா யானை அங்கே அடிச்சிடலாம்,
யானை லேசா அது சாக்கப்சரை தூக்க முடியாது. அதெல்லாம் வந்து இப்படி ஆளுகள்லாம் செஞ்சுன்னா என்னாங்க, சத்துன்னு சேனத்திலே அடிச்சு. யானை கதை. அமைதி அமைதி. ஒரு யானை 120 டன் இருக்கும். தம்பி கதையை மட்டும் கேட்கணும், எழுது பேசக்கூடாது. மேலூர்ல டெய்லி காலையில ஒரு 5:30-6க்குள்ள வாக்கிங். அதுக்கு சுகர் இருந்துச்சு பாவம். டெய்லி வாக்கிங் போயிட்டே இருந்திருக்கு. அப்போ இங்கே ஒரு எலி அதை ஒன் சைடா டெய்லி என்ஃபீல்டை வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டே அந்த எலி இந்த யானை கப்ளிங்க நோங்கிருக்கு. யானை பக்கத்துல போய் கேட்டிருக்கு, வெக்கத்தை விட்டு. அந்த எலி வந்து ஊர்ல முக்கியமான ஆள், அது அதெல்லாம் ஊத்துப்பிட்டு கேட்டிருக்கு. யானை யானை உடனே ஒரு நாளைக்கு நான் கிண்ணா கிண்ணா. உடனே யானை சொல்லியிருக்கு, என்ன அண்ணா? இல்ல கிண்ணா கிண்ணா அப்படின்னா ஒரு நாளைக்கு சாக்கி ஏத்துறேன். யானை சொல்லியிருக்கு, சாக்கி ஏத்தும் போது ஒரு வேளை பலகா பொழந்துருச்சுன்னா நோ நோ. அப்ப யானை சொல்லியிருக்கு, அட்வைஸ் பண்ணியிருக்கு எலிகிட்ட, வேணா உன்னோட ஜாக்கி ஏற்றும் போது வெந்து போய் செத்து போயிடுவேன், குசை போட்டு விட்டுருவேன், கொண்டு வருவேன். இல்லை உடனே நான் டொங்காஸ் போட்டே ஆவேன். வெறி எலிக்கு வெறி. ஏன்னா எலி வந்து டெய்லி வந்து நீக்குற படம் பார்க்கணும். அந்த வெறி அதனால அடக்க முடியல. எப்படி கதையை சொல்லிட்டு வரேன் பாரு, இந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஆகி போச்சு. அந்த யானை சொல்லியிருக்கு, இங்கே பப்ளிக் வேணாம், பயில ஊரம் காலேஜ் போகிற டைம் பூரா புக்கையும் பேக்கையும் வச்சுக்கிட்டு என் பேக்கை காலி பண்ணிடுவாங்க. நோ, தென்னந்தோப்புக்கு வந்துரு, அவுட்டரில் மேலூர் பக்கம். சரின்னு தென்னந்தோப்புக்கு போய் யானை நிற்கிது. எலி காலையில் டீ ஷர்ட்டு, கூலிங் கிளாஸு, பர்ஃபின்னு புலந்து தள்ளுறது மாதிரி போய் யானை ஃபுல்லாக முதுகுது கவட்டுக்குள்ளலாம் தேடி இருக்கு. முண்டை கப்ளிங்க தெரியல, ஏன்னா இது முட்டுக்கான தானே. ஒரு வழியாக திடீர்னு பார்த்தா முண்டை ரூட்டு தெரியாமல் கப்ளிங்குள்ளேயே போயிடுச்சு. அப்புறம் யானை மூத்திரத்தை பேச்சு போக முட்டேன்னு விழுந்து செத்து. மறுபடியும் பின்னாடி ஓடி போய் அந்த எலி மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த யானை தலையில பெரிய இளநீ விழுந்திருக்கு. இந்த யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவா செய்வா, பொலந்து ஓச்சு 200 ரூபாய்க்கு. அதுல பிறந்து வந்து ஐயோ அப்ப என் தம்பியா, எங்கடா தாளக்கார முண்டை. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே மானாமலிருந்து 6 கிலோமீட்டர் தூரந்தேன். இடது பக்கம் பார்த்தீங்கன்னா 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் வர வத்தலை. வலது பக்கம் எங்கள் ஊரை கம்மாய்க்குள்ள 600 வருஷம் உடம்பறந்தேன் படுக்க. கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்தில் பிறந்தது எனக்கு பெருமை கிடையாது. அந்த கிராமத்திலே பிறந்தவன் நான், ஒரு விவசாயி மகன் என்பது எனக்கு பெருமை. எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே கோமாளியினால் கூத்தாடி எத்தனை பேர்த்துக்கு கஞ்சி ஊற்ற முடியுமோ அத்தனை பேர்த்தை பார்த்து கொண்டு உள்ள ஒரு MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பாபுனுகாமி மற்றும் பல வேடங்கள் அடிக்கிறேன். நீ பொட்டு வச்ச தங்க கோலம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க கொட்டி அனுபவம் பேர சொல்லும் வட்டி தொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கோலம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோரான தங்கரதம். இவங்க எவனும் தூங்க மாட்டாங்க, அதே நினைக்கிறான்டா. ரொம்ப வலிக்குது. போயிட்டு வரேன். டான்ஸுக்கார பிள்ளைய வச்சுக்கிட்டு செய்வோம். எத்தனையோ பெரியதை எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு இலவே எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க, இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதை
அடுத்தாக பாடல் பாட சொல்லி அன்பளிப்பு